ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா. ஐயா நீங்க ஒரு ஆடியோல பேசியிருந்தீங்க. சரி. ஒரு பெண்மணி கிட்ட வந்து, எனக்கு யாருமே இல்ல. எனக்கு எந்த சப்போர்ட்டிவும் இல்ல. எனக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அன்பு காட்டுறதுக்கோ, இல்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. கட்டாயம். ஆதரவு இல்லாம இருக்கேன். எல்லாரும் ஒரு விஷயம், அன்பு பிறர் காட்ட மாட்றாங்க, பிறர் எங்களை ஹெல்ப் பண்ண மாட்றாங்க, பிறர் எங்களை பார்த்துக்க மாட்டாங்க. ஏன் பிறர் பார்த்துக்கணும், பிறர் அன்பை காட்டணும் எல்லாம் நினைக்கிறீங்க? ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாதா? அப்படின்னு தான் அதில் நான் பேசியிருப்பேன் அந்த ஆடியோவில். ஆமா. அத பத்தி சொல்லுங்கய்யா. கட்டாயம். இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது. நம்மளுக்கு பிறர் ஹெல்ப் பண்ணணும், நம்மள பிறர் பார்த்துக்கணும், நம்மகிட்ட பிறர் அன்பை காட்டணும். இதே எண்ணம் ஏன் பிறர்கிட்ட பிறர் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க, ஏன் நம்ம அதை பிறருக்கு பண்ணணும்னு நினைக்க மாட்டோம்? உண்மைதான். இதுதான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்ம ஒரு பெரிய ஒருத்தங்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஆமா. ஆனா நம்ம அந்த அதேதான் விஷயம் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. இது நடக்கிற விஷயமே தான். நீ பிறர்கிட்ட எதிர்பார்க்கற, பிறர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. 2 பேரும் எதிர்பார்க்கறத தவிர்த்து 2 பேர்கிட்ட அன்புன்னு ஒண்ணு இருக்குது. யாரும் அந்த கொடுக்க ஆமா மாட்டாங்க. 2 பேரும் அத பரிமாற மாட்டீங்க நீங்க. உண்மை. அன்புன்ற விஷயத்த முதல்ல பேச மாட்டோமே. உண்மை. அன்புன்னு நம்ம சொல்ல மாட்டோமே. எல்லாத்தையும் ஒரு கடமையாவும் அப்படிதான் செஞ்சுட்டு போறோம். அதை மீறி போனா பாசமா செஞ்சு போறோம். அன்பா யார் இங்க செய்றா? அன்பை யார் பேசுறா? அன்பா இருக்கணும்னு யார் நினைக்கிறா? இல்ல அன்புன்ற எதிர்பார்க்கிறோமே தவிர அந்த ஆமா அந்த அன்புன்ற ஒரு வேர்டு கூட இன்னைக்கு பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உண்மைதான். ஏன்னா நீங்க அந்த அன்புன்ற ஒரு விஷயம் என்னன்னா கருணை அதிகமாகும் அந்த அன்புன்ற வார்த்தை வெளிப்படும். இப்ப அந்த அன்புன்ற ஒரு சொல்ல நீங்க அதிகமா சொன்னாலே அந்த அன்புக்கான ஒரு அர்த்தம் புரியும். அந்த அன்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசுவாசத்தை கொடுக்கும். அந்த அன்பு ஒரு பெரிய அறிவை கொடுக்கும். எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பை பரிமாறத்துக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்புன்ற ஒரு சொல்லே நீங்க அந்த அன்புன்ற வார்த்தை கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்க. அன்புனா கூட நிறைய பேர் என்னங்க அன்புன்னு அது ஒரு மாதிரியா இருக்குது. அந்த வார்த்தைக்கான ஒரு விஷயம் இருக்கு. அன்புன்ற ஒரு வார்த்தை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுற பெரிய மாற்றம். இப்போ நான் தான் சொன்னீங்க அன்பை வந்து பிறர்கிட்ட காட்டுங்க, பிறர் நீங்க அன்பை காட்டினா அந்த அன்பு உங்களுக்கு திருப்பி நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்பி வரப்போகுது. இவ்வளவுதான் விஷயமே. நம்ம எண்ணத்தை நம்ம அன்பை விதைக்கணும்னு ஆசைப்பட்டா அதே அன்பு நம்ம மேல திரும்பி வரும். நிச்சயமா. நீ எதை தூக்கி போறியோ அதான் உட திரும்பி வரப்போகுது. அப்ப நீ தூக்கி போற பொருள் எப்படிப்பட்ட பொருளா போடணும்? நம்ம தான் அன்பா decide பண்ணணும். போடணும், கருணையா போடணும், நல்லதா அந்த எண்ணம் உங்ககிட்ட வரும்போது உங்ககிட்ட திரும்பி வரது இல்லாம அதே தான் வரும். ஒருத்தர் சரின்னு சொல்றதும், ஒருத்தர் சூப்பர் சொல்றதும், ஒருத்தர் நல்லவன்னு சொல்றதும் அன்பு தான் இதுக்கு பேர். இந்த அன்பை நீங்க சொன்னாலே முன்ன திரும்பி வரும்போது அதே சொல்லி உங்கள்கிட்ட திரும்பி வரும். முன்ன யாரும் ஒருத்தர் நல்லவன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சூப்பர் சொல்லுவாங்க, ஒருத்தர் சரின்னு சொல்லுவாங்க, இவங்க அன்பை காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் விஷயமே. அது அன்புக்கான மூலமே தான். எதாயினும் அதை சரின்னு சொல்லணும், அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்படி மீறி சரியில்லைனா கூட அது ஏதோ தெளிவு பத்துல ஏதோ அறிவு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு சூழல் காரணம் அப்படிதான் நடக்குது. மற்றபடி அவங்ககிட்ட வேற எந்த குணங்களும் இல்லை, அவங்க நல்லவங்க தான், அவங்க அன்பானவங்க தான் அப்படி நம்ம சிந்திக்கும் போதே நம்ம கிட்ட அந்த சூழலே அந்த மாதிரி நம்மளுக்கு சூழல் இல்லாம போயிடும். நம்ம கிட்ட ஆமா பெரிய மாற்றம் வரும். நம்ம கிட்ட அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த பேசும்போது அது சிந்திக்கும் போது பெரிய மாற்றம் வரும். நம்ம எல்லாரும் நம்ம பிறரை நம்மளுக்கு கொடுக்க மாட்டோம்னு யோசிக்கிறோம். நம்ம பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கணும். அப்ப அந்த எண்ணங்களே வர ஆமா அந்த எண்ணத்தை நீ வளர்த்துக்கினாலே இங்க ஒரு விஷயம் பாருங்க, நம்ம பொருளை தான் கொடுக்கணுமா? அன்பை நான் காட்டணும், இல்லாட்டி நான் அன்பை வெளிப்படுத்தணும். ஒருத்தர் முடியாதவங்களுக்கு எப்ப அவங்களுக்கு சரியாயிடும்பா சொல்றது அன்பு தான். முடிஞ்சா கூட்டு போய் காட்டுறது அன்பு தான். முடிஞ்ச செல்வத்தை கொடுக்குறது அன்பு தான். சொன்னது புரியுதுங்களா? அது உண்மையிலே அவங்க சரியான மாதிரி நம்ம ஒரு கற்பனையா நினைக்கிறது அன்பு தான். நம்ம அன்பை காட்டணும்னு நினைக்கிறது அன்பு தான். ஒரு விஷயம் இது, நீ அன்பை காட்டணும். ஆமா அந்த அன்பை காட்டணும் நான் பிறர் மேல நினைக்கிறதே ஒரு பெரிய அன்பு தான். இதெல்லாம் நம்ம சேர்த்து என்ன கஷ்டம்? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே எதுவுமே தேவையில்லை. இது யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம கூடயே இருக்கிறதா. ஆனா இன்னைக்கு இதையே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு. சொல்லிக் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா நீங்க சொல்லிக் கொடுத்து அன்புன்ற விஷயத்தையே பேசுறதுக்கு இல்லாத அளவுக்கு சூழல் இருக்குது. இன்னைக்கு அந்த அன்புன்ற விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுத்து அதை செய்யற அளவுக்கு தான் நீ பக்குவம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை ஒரு நாள் ஓடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நாள் போனா போதுன்றதுக்கோசம் எல்லாரும் பணம் பணம் பணம். ஆமா அந்த அளவுக்கு ஒரு கடினம் ஆயிப்போச்சு. இங்க காரணம்னா ஏற்றத்தாழ்வு அதிகமாயிப்போச்சு. நல்லது கெட்டது ஒரு விஷயம் வந்தாச்சு. எப்படி நாளைக்கு நம்ம வாழ்க்கையை சர்வே பண்ண அந்த எண்ணத்தினால அன்புன்ற விஷயத்துலாம் போறதா இல்லை. நான் நாளைக்கு தேவை ஓடணும், எனக்கு நாளைக்கு நாள் நல்லா போனா போதும். அந்த எண்ணத்தினாலே நம்ம ஓடி ஓடி நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம பிறருக்கு கொடுக்கணுன்ற விஷயத்த நம்ம மறந்துட்டோம். சர்க்கிள் மோஷன்ல ஓட்டிட்டே இருக்குமே தவிர அதுக்கான கட்டாயம். ஏன் சொன்னீங்க அன்புன்ற ஒரு விஷயம் என்னன்னா பிறர் பத்தி பார்க்கணும், பிறரை பத்தி சிந்திக்கணும், அது அன்பு. அதான் உண்மை. இப்ப அந்த அன்பை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிறர் ஜட பொருள்கிட்ட, ஜீவராசி கிட்ட எல்லாருக்கிட்டும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. இப்ப நீங்க மனிதர்கிட்ட அன்பு வெளிப்படுத்துங்க எனக்கு கஷ்டம். ஏன்னா மனிதர்களுக்கு நம்ம ஜட பொருள்கிட்ட வெளிப்படுத்துங்க. இந்த ஜட பொருளுக்கு அன்பை வெளிப்படுத்த என்ன போதும்? அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை நீ வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படணும். அந்த அன்புன்ற விஷயம் சிந்திக்கணும். மெயினான விஷயம். ஆமா இப்ப அந்த சூழலே இப்ப இப்ப அதனால தான் சொல்றவங்க எல்லாருக்கும் நீங்க ஜட பொருள் அன்பை காட்டுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள உயிர் இருக்குது, அவங்க கிட்ட உணர்வு இருக்குது. நீ அன்பு காட்டும் போது அவங்கள திருப்பி அந்த அன்பை காட்டக்கூடிய அளவுக்கு அவங்க தகுதி இருக்குது. நான் இப்ப இது ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இன்னைக்கு இந்த சூழல்ல இது ரொம்ப தேவைப்படுது. அன்புன்ற ஒரு விஷயம் இங்க எல்லாருக்குமே தேவைப்படுது. அந்த அன்புன்றது மனிதனுக்கு மட்டும் இல்லை, ஜீவராசிக்கு மட்டும் இல்லை, ஜடப்பொருள் இங்க எல்லாத்துக்குமே அன்புன்ற ஒரு விஷயத்தை தான் இது அனைத்துமே இயங்குது. அந்த அன்பை எல்லாரும் வெளிக்காட்டணும்னு எங்க ஆசைப்படுறோம். அந்த அன்பு அதீதமானாலே இங்க எல்லாத்துக்குமான முடிவும் சொல்யூஷனும் வந்துடும். ஆனா அந்த அன்பு வெளிவராத வரைக்கும் எல்லாமே ஒரே கடல் மூடாவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை தான் போகும். ஆனா அந்த அன்பை பிறர்கிட்ட நம்ம வெளிக்காட்டணும் நம்ம ஆசைப்படும். அந்த பிறருன்றது என்னன்னு முதல்ல புரியணும். மனிதனும் ஜீவராசியோ ஜடப்பொருள் அனைத்துமே பிறர் தான். அந்த பிறர்கிட்ட நீங்க அன்பை காட்ட ஆசைப்படும் போது மட்டும் அவங்க எல்லாம் நம்மகிட்ட அன்பை காட்டுறோம். பிறருக்கு நம்ம என்ன கொடுக்கணும் நம்ம சிந்திக்கும் போது நம்மளுக்கு பிறர் கொடுப்பாங்க.
பிறர் நம்ம பாதுகாக்கணும், பிறர் நம்ம தரகுறவோ பேசக்கூடாது, பிறர் இழிவோ பார்க்கக்கூடாது நினைக்கும் அதே போதே விஷயங்கள் நமக்கு அது முழுக்க நடக்கும். இதுதான் அன்பின் வெளிப்பாடு, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் போதே இந்த அன்பா இருக்கணும்னு நான் சிந்திச்சாலே உங்கள்கிட்ட அன்பு அதிகமாகும், உங்கள்கிட்ட பயம் போயிடும். இது கட்டாயம் நடக்கும். இது உலகில் உள்ள அனைத்து இந்த உலகில் வாழ்றவங்க, இந்த குடும்பத்தில் வாழ்ற அனைத்து பெண்மணிக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ என்னோட நிறைய பேர் உரையாடுறவங்க இந்த விஷயத்தை அதிகமாக சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா, யாரும் அன்பு காட்ட மாட்டாங்க, எனக்குள்ள ரொம்ப பயமா இருக்குது, நம்ம தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், தனிமையான விஷயம், தனிமையில நான் ஃபீல் பண்றேன். நான் சொல்றேன், உன்னை சுத்தி ஒரு பொருள் உனக்கு காத்து இருக்குது, நீ ஏன் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்? ஏன்னா நீ என்ன நினைச்சிட்டேன், நான் தான் மனிதனா இருக்கிறேன், மீதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த எண்ணமே என்ன ஆகுது, உன்னை தனியாக்குது, உன்னை தனிமைப்படுத்துது. அப்படி கிடையாது, இங்க எல்லாருமே உயிரா இருக்குது, இங்க எல்லாமே உணர்வா இருக்குது, இங்க எல்லாமே இறைவனா இருக்குது அப்படின்னு சிந்தனை உனக்குள்ள வர வச்சீங்கன்னா உங்கள்கிட்ட பயம் போயிடும். ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிறதுல இறைவன் உன்னை காப்பான். இறைவன் ஏன்னா இறைவன் ஒரு பொருள் என்னன்னா அதுக்கு பேர் அன்பு தான். அந்த அன்பு அதிகமா இருந்தா எல்லா பொருளும் நம்மளை காக்குது. ஒரு ஆடையாவோ, ஒரு பேசக்கூடிய போனாவோ, நம்ம வரக்கூடிய சோபாவோ, நம்ம படுக்கூடிய பாய் எல்லாமே வருது. எல்லாமே அன்பின் வெளிப்பாடு தான். நீங்க தான் தெரியல உங்களுக்கு, அதுனா ஒரு பொருள் தாங்க, அது சேர் தாங்க, அது பாய் தாங்க, அது சொம்பு தாங்க, தட்டு தாங்க நம்ம நினைக்கிறது, போன் தாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுச்சு உனக்கு, நீ யோசனை பண்ணி பாரு. இது எல்லாமே உன் தேவையை பூர்த்தி பண்ணிக்குது. அப்ப உங்ககிட்ட எல்லாமே அன்பு காட்டிக்குது. புரியுதா? இது எல்லாமே தேவையை பூர்த்தி பண்ணிக்குது, இது எல்லாமே உங்ககிட்ட அன்பை காட்டிக்குது. ஆனா நீ திருப்பி அதை காட்டுறதுக்கான தன்மையை தகுதி தான் உங்ககிட்ட இல்லாத இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கருணையான செயலை செய்யும் போது எனக்குள்ள, ஏன்னா இது எல்லாமே நானா இருக்கிறேன். இப்போ நான் எல்லாரும் எப்படியாவது மகிழ்விக்கணும், எல்லாரும் எப்படியாவது அந்த கருணைக்குள்ள கொண்டு வரணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அறிவுன்ற ஒரு தன்மை அதிகமா இருக்குது, நீங்களே அனைத்துமா நீங்க உணரணும் அப்படின்ற எண்ணம் அதிகமா இருக்கு. அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் இங்க மாற்றம் வரும். ஏன்னா இங்க வலிக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறது ரெண்டு ஒரே பொருள் தான். இது வேற அது வேற இல்லை. இது உங்களுக்கு யாருக்கும் தெரியல. நம்மளுக்கு வலிச்சாலும் வலிதான், பிறருக்கு வலிச்சாலும் வலிதான்றது உங்களுக்கு யாருக்கும் புரியல. இப்போ எனக்கு அது புரிஞ்சதுனால நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துலயே எல்லா ஜடப்பொருளுடைய அன்பை நிறைய பேரோட ஒரு கூற்றுனா எனக்கு தான் வலிக்குது, அவங்களுக்கு அந்த விஷயம் இல்ல, எனக்கு அது புரியல, அவங்களுக்கான வலி எந்த இல்ல அப்படின்ற விஷயம். இதுதாங்க ஒரு அதான் இங்க நான் இந்த அன்பை வெளிப்படுத்தாதனால அன்புன்ற ஒரு விஷயம் சொன்ன. அன்புன்றது அன்புனா அனைத்துமானது. நீ அன்புன்ற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாலோ, சிந்திக்க ஆரம்பிச்சாலோ, இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சாலோ உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா அன்புன்றது தான் அனைத்து. நீங்க இறைவன் தேடுறீங்களே ஏதோ ஒரு பொருள், அதோட மூலமே அன்பு தான். அந்த அன்பை நீ இந்த மாதிரி இருக்கிற ஜட பொருளோடையும் ஜீவராசியோடையும் நீ முதல்ல அதை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு, அன்பை சிந்திக்கணும்னு ஆசைப்பட்டு, அன்பா நான் மாறணும்னு நீ ஆசைப்பட்டாலே அந்த அன்போட வெளிப்பாடு என்ன, அன்புன்னா என்ன, அன்புன்னா எவ்வளவு பெரிய மூலன்றது நீங்க எல்லாருமே அறியலாம். இது உலகில் இருக்கிற ஒரு பெண்மணியும், ஏன்னா எல்லாருமே குடும்பத்துல வாழ்றீங்க, ஒரு பெண்மணியும், ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற துன்பத்தை இப்ப நிறைய விஷயமா நான் போன்ல நான் கேட்கறேன். நிறைய பேர் வராங்க, அவங்க இப்ப சொல்லும்போது நிறைய பேர் ஐயா உண்மையிலே இப்ப நான் தனியா இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இப்ப அந்த ஃபீலிங் என்கிட்ட இல்லாத போயிடுச்சு. ஏன்னா எல்லா பொருள்கிட்டையும் நான் அன்பை காட்டுறேன், எதுவும் என்கிட்ட அன்பை காட்டுறது எனக்கு தெரியுதுயா, என்கிட்ட நிறைய ஒரு மிங்கிலா இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன ஏதோ அரவணைச்சியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த ஃபீலிங் இருக்கிற எல்லாருக்கும் வரணும், எல்லாரும் அந்த அன்பை உணரணும். அந்த அன்புன்றது தான் இங்க இறைவனா இருக்குதுன்னு தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுங்க. அப்ப அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த நீங்க பேசு, நான் அன்பை காட்டணும்னு ஆசைப்படு, அந்த அன்பா நான் இருப்பேன்னு ஆசைப்படு. பிறர் எனக்கு கொடுக்கணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது, நான் பிறருக்கு கொடுப்பேன். நீ பிறருக்கு கொடுப்பேன்ற எண்ணம் உங்கள்கிட்ட வரும்போது உங்கள்கிட்ட அன்பு வருதுன்னு அர்த்தம். அதை நீ பிறருக்கு நீ நினைக்கும் போது அந்த பிறர் உனக்கும் அன்பை காட்டுவான். அவ்வளவுதான் விஷயம். நம்ம எல்லாமே இங்க அதான் பண்ணோம். பிறருக்கு நான் கொடுப்பேன், நான் என்னால முடிஞ்சதை நான் செய்வேன், என்னால முடிஞ்சதை நான் அன்பை வெளிப்படுத்துவேன். இந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கும் போது இதுதான் அன்பின் மூலமே. பிறருக்கோசம் நான் எல்லாம் பண்ணுவேன், என்னால் என்ன முடியுமோ, காசு கொடுத்தா காசு கொடுப்பேன், இல்லையா என்னால் முடிஞ்சா உடல் உழைப்பு கொடுப்பேன், இல்லையா என்னாலும் இருந்த இடத்துல உட்காந்து நான் கற்பனையான ஒரு விஷயத்த பண்ணுவேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் இறைவனாக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே ஞானி தான், இங்கே யாருமே கீழே ஆனவங்களை நான் நினைப்பேன், இந்த சிந்திப்பேனால இதுதான் அன்பு. இவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை. இங்க ஒரு அன்புன்ற ஒரு சொல்லுல இந்த அனைத்துமே அடக்கமாயிடும். அன்பு அனைத்துமே முடிச்சு வைக்கும், அன்பு உன்னை அரவணைக்கும், அன்பு உன்னை ஆதரவு கொடுக்கும், அன்பு அனைத்துமே உன்னை மாற்றக்கூடிய சக்தி அன்புன்ற ஒரு பொருள் உள்ளது. அன்புன்ற வார்த்தை நீங்க அன்புன்ற ஒரு வார்த்தை வச்சு அந்த அன்புடைய ஒரு மூலம் என்னன்னா பிறருக்கு நான் கொடுப்பேன்னு நினைக்கிறதா பெரிய அன்பு. நீ பெறணும்னு நினைக்கூடாது, நான் பிறருக்கு நான் கொடுப்பேன்னு நினைக்கணும். ஆனா உனக்கு ஒரு பிறர் கொடுக்கும் போது அதை நீ அன்பா அணுகும், பக்குவத்தை வர வச்சு நான் பிறருக்கு அன்பு காட்டுவேன், நான் பிறரை காப்பேன். இந்த ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பிறருக்கு நம்ம கொடுக்கணும், பிறர் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல நீ இறங்கி போய் அந்த அன்போட அதை வாங்கிக்கணும், அது அவங்களுக்கு சந்தோஷமா. ஆக மொத்தத்தில் உன்னோட காரணம் அவங்கள மகிழ்ச்சி ஆக்கணும். பிறர்கிட்ட நான் அன்பை வெளிப்படுத்தணும், பிறர் அன்பை வெளிப்படுத்துறது அவங்க மகிழ்ச்சி ஆக்கணும். இதுதான் இங்க பெரிய விஷயம். நம்ம பிறர்கிட்ட தோக்கிறதுனால இங்க பெரிய துன்பம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஜெயிக்கும் போது தான் அவங்ககிட்ட ஒரு வழி வரும். ஆனா அவங்க கிட்ட நம்ம தோக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு, உண்மையிலே சொல்றேன், பிறர்கிட்ட நீங்க தோக்கணும்னு ஆசைப்படுறது, அந்த தோக்கிறது என்ன தெரியுமா, அவங்க கிட்ட அன்பு காட்டுறது, அவங்களுக்கு அடிபஞ்சு போறது, அவங்களுக்கு பரவாயில்ல ஏதோ பேசுறாங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டு வருது. நம்ம அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி தெரியும். ஆனா அந்த பக்குவம் உங்ககிட்ட இருந்துச்சு வச்சுக்கேன், நான் தான்ப்பா சொன்னேன், நான் அப்படி செஞ்சு சொன்ன வச்சுக்க, உங்ககிட்ட ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷத்தை அவங்க பெற முடியாது, ஆனா அதை நீ தான் பெற முடியாது. காரணம் நீ விட்டு கொடுத்ததுனாலையும் அவங்க ஜெயிக்கிட்டோம். அவங்க இது ஒரு பெரிய அன்பு, இது பேரன்பு. இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சார்ந்தவங்ககிட்ட நான் சொல்றேன், இதெல்லாம் பரவாயில்ல என்ன இருக்குது,
பரவாயில்ல, அவர் சொல்றது சரி, அப்படி இருக்கட்டுமே, ஒன்னா அப்படி நினைக்கும் போது என்கிட்ட ஒரு சந்தோஷம் இருக்கு, தடுக்க முடியாது. ஆனா அவருக்கு சொன்ன ஒரு ஜெயிச்சர்கிட்ட பெரிய மகிழ்ச்சியும், தோத்தவங்கிட்ட பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா தோல்வின்றது இங்க ஒண்ணும் இல்லை. நீ தோத்து போறதும் ஜெயிக்கிறதும் யாருக்கிட்ட? உங்ககிட்ட தான் ஜெயிக்கிற, உங்ககிட்ட தான் தோக்குற. அப்ப நான் உங்ககிட்ட அந்த பக்குவம் வந்துச்சுன்னா அவட்ட பக்குவம் இல்லை. அப்ப நீ தோத்து போற அளவுக்கு உங்கள்கிட்ட அன்பை காட்டு. அந்த அன்பின் வெளிப்பாடு உங்கள்கிட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீ அனைத்துன்றதை புரிய வைக்கக்கூடியது அன்பு தான். அன்புன்ற வார்த்தையை பேசுங்க. அன்பா எல்லாத்தையுமே இருக்கணும்னு ஆசைப்படுங்க. பிறருக்கு நான் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வைங்க. பிறருக்கோசம் நான் பிரார்த்தனை பண்ணணும்னு எண்ணம் வைங்க. பிறருன்றது நீன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அனைத்தும் நான்ற அறிவை நீங்க புரியலாம். ஆனா அந்த அன்புன்ற ஒரு சொல்லுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அனைத்துமே நீ உனக்கோசம் தான் செய்யறன்றதே அந்த அன்பு சொல்லி கொடுத்துரும். அப்ப அந்த அன்பு உன்னை அரவணைச்சிரும். அன்பே உன்னை அனைத்துமா மாத்திரும். அப்ப அன்புன்றதை நீங்க பிறர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நீங்க பிறருக்கு கொடுக்கணும்னு நினைங்க. இதுதான் அன்பினோட ஆரம்ப பாடமே. இந்த நீங்க அன்பை பிறர்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ அன்பானவனா மாறிடுவேன். உன்னை சுத்தி உனக்கு என்ன தெரியும் எல்லாரும் கொடுக்கறதுக்கோ அந்த அன்பை காட்டுறதுக்கோ கட்டாயம் இந்த சூழ்நிலை இங்க ஏற்பட்டுரும். அப்ப அன்புன்ற ஒரு விஷயத்த பேசுங்க. அன்பான எல்லா பொருள்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்துங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் நம்மகிட்ட அன்பை வெளிப்படுத்துறாங்க. நீங்களும் அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த அன்பை வெளிப்படுத்தினா என்ன மாற்றம்ன்றது நான் பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்துட்டேன். நீங்க எல்லாரும் இந்த மாற்றத்தை உணரணும். அன்புன்ற ஒரு சொல்லுக்கு எவ்வளவு பெரிய மூலன்றது. அன்புன்றது தான் சிவம். அன்புன்றது தான் இந்த உலகமே. அன்புன்றது தான் உயிர். அன்புன்றது தான் அனைத்துமே. அப்ப அந்த அன்புன்ற சொல்ல நீங்க எந்த அளவுல நீங்க உச்சரிக்க முடியும்னா எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாரும் இவங்க நல்லவங்க தான். இங்க எதுவுமே தாழ்வா இல்லை, எல்லாமே சரியா தான் இருக்குதுன்னு என்னன்னா பெரிய அன்பு. இந்த மாதிரி நீங்க அன்பா சிந்திக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஏன்னா அன்புன்றது தான் இந்த அனைத்துமாவே அன்பின் வடிவமா தான் இருக்குது. அந்த அன்பு வடிவம் நம்ம கிட்ட இருக்குது. அந்த அன்பை நம்ம வெளிக்காட்டுறது கஷ்டப்படுறோம், வெளிக்காட்ட தெரியல. ஆனா நம்ம எல்லாரும் அன்பை வெளிக்காட்டலாம். நீங்க நேரஸ்டா மனிதன்கிட்ட வெளிக்காட்டுறதா கஷ்டம். மனசன் ஜட போட்டு வெளிக்காட்டுங்க. முதல்ல நீங்க பழக்கத்தை வர வச்சுக்க. அந்த பழக்கம் அதீதமாகி போச்சுன்னா உங்கள்கிட்ட அன்பு எப்படி காட்டணும் எல்லா தன்மையும் புரிஞ்சிடும். அப்போ நீ ஈஸியா ஒரு மனிதனோட டைப் பண்ணி அவங்ககிட்ட அன்பு காட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அனைத்துமா நீங்க மாறக்கூடியது, அனைத்துமா நீங்க உணரக்கூடியது, நீ ரொம்ப தைரியமா இருக்கக்கூடியது, உங்கள்கிட்ட அளவுக்கு மீறி தன்னம்பிக்கை வரக்கூடியது அன்பை வெளிப்படுத்தும் போது தான். ஆனா நம்ம பிறருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுதான் மூலமான அன்பு. இதை நம்ம கட்டாயம் செஞ்சா பெரிய மாற்றம் வரும். ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி.